Hello friends, welcome to Tamilak. So இது நம்மளோட Java Learning Tutorials Part 5. So இதில் நம்மளோட Java சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தா இன்ஹெரிட்டன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் தியரியாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன இருக்குன்னா, கிளாஸ் ஏ, அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு நான் ஏன்னு பேர் கொடுத்துருக்கேன். உள்ள int I j அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், void show a அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள system.out.println அப்படின்னு கொடுத்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது INJவை டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். இது அப்படியே பிரிண்ட் ஆகும். +i +jன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா, ஐயோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும், ஜேயோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இது நம்மளோட கிளாஸ் ஏவோட ஒரு ப்ரோக்ராம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் எழுதணும்னா எழுதுகிற ப்ரோக்ராமோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபங்க்ஷன், மெத்தட் எல்லாத்தையும் ரெண்டாவதாக எழுதுகிற ப்ரோக்ராம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு புரிகிற மாதிரி நான் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களோட பேரண்ட்ஸ், இது நீங்கள். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ் சில கேரக்டர்ஸ், சில பிஹேவியர்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ அதை தான் சிம்பிளாக இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இப்போ லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் உங்களுக்கும் அந்த பிஹேவியர் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் உங்களுக்கு வர சான்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். அப்பா மாதிரி ஃபேஸ் இருக்குது, அம்மா மாதிரி ஃபேஸ் இருக்குது, அவங்கள மாதிரியே பேசுகிறாங்க, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாமே வருதுல. ஸோ அந்த மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை செகண்டாக ஒரு கிளாஸில் நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்னெல்லாம் பண்ணுமோ அதை அந்த கிளாஸும் பண்ணும். சிம்பிளாக இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, செகண்டாக ஒரு ப்ரோக்ராம் சிம்பிளாக கிளாஸ் பி இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் ஏ. இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் நான் இப்படி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இந்த டைம் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரெட் கலரில் எக்ஸ்டென்ஸ்ன்னு இருக்குது கீவேர்டு. இந்த இடத்துல செகண்டாக கொடுத்துருக்குது எந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்ஹெரிட் பண்ணணுமோ அந்த கிளாஸோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறேன். அப்போனா இந்த கிளாஸோட நேம் ஏ. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட புது கிளாஸு, அதோட பேர், எக்ஸ்டெண்டுன்ற கீவேர்டு, இந்த கிளாஸோட நேம். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்டெண்ட் ஏ அப்படின்னு நம்ம போட்டால் தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் int k அப்படின்ட்டு ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அடுத்து void show b அப்படின்னு வச்சு அதுக்குள்ளே system.out.println டபுள் கோட்ஸில் k, வெளியே கேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு சிம்பிளாக இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, IJ டிக்ளேர் பண்ணிட்டு ஐயோட வேல்யூவையும் ஜேவோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறேன் ஏல. பியில் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, கேவை டிக்ளேர் பண்ணிவிட்டு கேவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, சம் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், SUM சம் அப்படின்ட்டு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, I + J + K, அதாவது இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண 3 வேல்யூவையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி இங்கே ரிசல்ட்டில் பிரிண்ட் பண்ணுறோம், I + J + K. ஸோ I + J + Kவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கேயோட வேல்யூ மட்டும்தான் இந்த கிளாஸில் இருக்குது. மீதி ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூவும் எங்கே இருக்குன்னா இந்த கிளாஸில் இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் இருக்க ஒரு வேல்யூவை இந்த கிளாஸில் நம்ம இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்மளோட மெயின் மெத்தட் இந்த இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா, இந்த கிளாஸ்க்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், பி. ஸோ இது பி. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், பி ஆப்ஜெக்ட் நேம் = நியூ பி ஆஃப் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, வேற ஒரு கிளாஸோட மெத்தடையோ வேரியபிளையோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கிளாஸோட நேமை வச்சு இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணால் அது தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டை போட்டு இந்த கிளாஸோட நேமை இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னாலே போதும். நம்மளோட கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட கிளாஸ் பேர் என்னது, பி. ஸோ பி ஆப்ஜெக்ட் = நியூன்ற கீவேர்ட் பி. இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னது, OBJ. அப்போ OBJ.i = 1 டைரெக்டாக வேல்யூ இங்கேயே அசைன் பண்ணலாம்.
obj.j equal to 2, obj.k equal to 3, I, j, k க்கு வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா இது இந்த கிளாஸோட கிளாஸ் நேம் தான். இந்த கிளாஸோட கிளாஸ் நேமை வச்சு நம்மளோட கிளாஸ்ல இருக்க ஐஜேக்கு நான் வேல்யூவை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வச்சு தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்ஜெக்டை வச்சு 3 மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ, ஸோ பி, சம் அப்படின்ட்டு. ஸோ ஏ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட கிளாஸ் ஏல இருக்கு, ஸோ ஏன்ட்டு. அடுத்து ஸோ பின்றது கிளாஸ் பியில் இருக்கு, சம் அப்படின்றது கிளாஸ் பியில் இருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இங்கேயே சேவ் பண்ணிட்டு, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இங்கேயும் சேவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் நம்மளோட செகண்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ காட்டுறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஐக்கு 1, ஜேக்கு 2, கேக்கு 3 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஐ அண்ட் ஜே வேல்யூ 1 and 2 அப்படின்றது சேவ் ஆயிடுச்சு, கேக்கு 3 அப்படின்றது சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே அப்படின்றதுக்கு 6, ஏன்னா நம்ம அடிஷன் கொடுத்துருக்கோம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3, 3ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 6. ஸோ கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்றத நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்றத நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எரர் காட்டுது. ஜாவா எரர் cannot find சிம்பிள், அதாவது ஐன்ற வேரியபிளை ஃபைன் பண்ண முடியல, ஜேன்ற வேரியபிளை ஃபைன் பண்ண முடியல அப்படின்ற எரர் காட்டுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கே மட்டும்தான் பி கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஐயையும் ஜேவையும் ஏ கிளாஸில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ கிளாஸில் இருக்க இந்த ஐயையும் ஜேவையும் பி கிளாஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை, ஐஜே அப்படின்னு ஒன்று இருக்கதே தெரியல. ஸோ அதை தெரியப்படுத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏல உள்ள எல்லா வேல்யூஸுமே பியில் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஐஜேவே டிக்ளேர் பண்ணலை. ஸோ ஆனால் ஐஜேக்கு வேல்யூ கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே எரர் இருக்குது. ஜஸ்ட் ரன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எரர் கிளியர் ஆயிடுச்சு, அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எந்த 2 கிளாஸாக இருந்தாலும் அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே செகண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணும். அதுக்கு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ட்டு நம்மளுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் நம்ம 2வது கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும், அதை வச்சே நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த கிளாஸ் நேம் யூஸ் ஆகுது, வேற எங்கேயுமே யூஸ் ஆகலை. மற்றபடி எல்லாமே நம்ம செகண்ட் கிளாஸோட நேம் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து கால் பண்ணுறதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுமே முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட மெமரி வந்து கம்மியாக இருக்கும், ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது. ஸோ டெக்னிக்கலாக அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கிளாஸ் இருக்குது. இதில் கிளாஸை வந்து சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சூப்பர் கிளாஸ் இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை தான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுது. அப்போனா இந்த இடத்துல கிளாஸ் ஏவை சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் பி தான் ஏவோட யூஸ் பண்ணுது, அப்போ கிளாஸ் பியை சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் 2 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். ஒன்று வந்து சூப்பர் கிளாஸ், அது வந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ, தன்னோட மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி பிக்கு கொடுக்குது, பி அதனால சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது கீவேர்டு எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸில் இதில் ப்ரைவேட் டேட்டா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு மெயினான திங். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் டேட்டா தான் எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இன்ட்டுக்கு பக்கத்தில் நான் எதுவுமே கொடுக்கல, அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பப்ளிக் டேட்டாவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோட இதை அக்செப்ட் பண்ணாது இன்ஹெரிட்டன்ஸ்லையும். ஏன்னா ப்ரைவேட்னா என்னதான் அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செட் பண்ணிடுறோம், இதுக்குள்ளே மட்டும்தான் நீ ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் இப்போ ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். பார்த்தீங்கன்னா கீழே எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுது அப்படின்னா ஐ ஹேஸ் ப்ரைவேட் அக்சஸ் இன் ஏ, ஜே ஹேஸ் ப்ரைவேட் அக்சஸ் இன் ஏ. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஐஜேவோட வேல்யூஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் ப்ரைவேட் அக்சஸாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் அக்சஸாக இருக்கனால என்னால் அதை யூஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி எரர் காட்டுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதோட அக்சஸை சேஞ்ச் பண்ணணும்.
ஸோ இப்போ ப்ரைவேட்டில் இருக்குது. நீங்கள் வேறு எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் பப்ளிக்காக தான் வைக்கணும். ஸோ பப்ளிக்காக வச்சு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னா இதில் மெயின் மெத்தடே இல்லை. ஸோ அதனால் ரன் ஆகலை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வாய்ட் ஷோ இருக்குது, மெயின் மெத்தடே இல்லை. இப்போது ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இங்கே நம்மளோட மெயின் மெத்தட் இருக்குது. இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ரன் ஆயிடுச்சு, கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ, கே, ஐஜேகே எல்லாமே. ஸோ அப்போனா நீங்கள் ப்ரைவேட் டேட்டா கொடுக்குறீங்களா பப்ளிக் டேட்டா கொடுக்குறீங்களா அப்படின்றத கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பார்த்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்து 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல், மல்டிபிள், ஹைப்ரிட் இப்படின்ட்டு 5 டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது, ஒரு சப் கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளாஸ் ஏவோடத பியில் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது மல்டி லெவல் அப்படின்னா ஏ இருக்குது, பி, சி இப்படி 3 கிளாஸ் இருக்குது. இந்த 3 கிளாஸில் ஏ வந்து பிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது, நெக்ஸ்ட்டு பியோட ப்ராப்பர்ட்டிஸை சிக்கு கொடுக்கும். இப்படி கொடுத்தா அது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு சூப்பர் கிளாஸ், ஒரு சப் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது சிங்கிள். இந்த மாதிரி 3 இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி லெவல். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம சொல்லலாம் சிம்பிளாக, இதில் இது சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ் இப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து மல்டி லெவல். இது வந்து என்னன்னா சூப்பர் கிளாஸ், இது வந்து சப் கிளாஸ். இப்போ இது என்ன ஆகுதுன்னா இதுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குற, அப்போ இது அகெயின் சூப்பர் கிளாஸாக மாறிடும், இது சப் கிளாஸ் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏன்றது சூப்பர் கிளாஸ், பின்றது சப் கிளாஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்றது இதில் சூப்பர் கிளாஸ், இங்கே சப் கிளாஸாக மாறுது. ஸோ இது ஒரு கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பி வந்து சூப்பர் கிளாஸ் ஆயிடுது, சி வந்து சப் கிளாஸ் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் நடக்கும். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ ஒன்று வச்சுருக்கேன், பி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அகெயின் நியூவாக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்து கிளாஸ் சி அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ் பி அப்படி கொடுத்து நான் ப்ரோக்ராம் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கிளாஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் பியில் இருக்குது. இப்போ பியோட ப்ராப்பர்ட்டிஸ் சிக்கு வந்துருச்சு. அப்படின்னா இந்த சி என்ன பண்ணுன்னா ஏவோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும், பியோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். ஸோ இந்த 2 கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸுமே சி யூஸ் பண்ணும். அப்போ இந்த சி கிளாஸ் என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போது மல்டி லெவல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா சிம்பிள் தான். இப்போ என்னன்னா ஏ அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, பி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து பிக்கு கொடுக்கும், அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, டி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இதே ப்ரோக்ராமில் இப்போ இந்த பி வந்து அகெயின் சிக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து மல்டி லெவல். ஆனால் அப்படி இல்லாமல் ஏ வந்து பிக்கு கொடுக்குது, அகெயின் கிளாஸ் ஏவே சிக்கும் கொடுக்குது, அகெயின் கிளாஸ் ஏவே டிக்கும் கொடுக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி ஏ வந்து அடிஷ்னலாக இன்னொரு கிளாஸ்க்கு கொடுக்கலாம், இன்னொரு கிளாஸ்க்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம். ஒரே ஒரு கிளாஸ் மீதி இருக்க நிறையா கிளாஸ்க்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டே வச்சு பண்ணணும், சேம் தான். பட் நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து டைப் மாறும். இப்போது ஏ இருக்கு, ஏ பி இருக்கு, பி வந்து ஏவை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இப்போ சி இருக்கு, சி அகெயின்
ஏவையே யூஸ் பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஏன்ற ஒரு கிளாஸ் பிக்கும் கொடுக்குது சிக்கும் கொடுக்குது. ஸோ ஏன்ற ஒரே கிளாஸ் வந்து ரெண்டு இதுக்கு கொடுக்குது. அதை தான் நம்ம ஹைராரிக்கல்னு சொல்றோம். இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஏன்ற ஒரு கிளாஸ் பிக்கும் கொடுக்குது சிக்கும் கொடுக்குது டிக்கும் கொடுக்குது. இந்த மாதிரி எத்தனை கிளாஸ்க்கு வேணா கொடுக்கலாம். சூப்பர் கிளாஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கணும். சப் கிளாஸ் எத்தனை வேணா இருக்கலாம். அப்படி இருந்தால் ஹைராரிக்கல். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சின்டாக்ஸ் ஃபார்மேட் எல்லாமே சேம் தான். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் C++ அந்த மாதிரிலாம். பட் ஆனால் அது ஜாவாவில் சப்போர்ட் பண்ணாது. ஏன் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இது ரெண்டுமே இன்ஹெரிட்டன்ஸோட டைப் தான். ஆனால் இது ரெண்டையுமே ஜாவா சப்போர்ட் பண்ணாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏ அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, பி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, சின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஏலேருந்து சிக்கு வரும், பியிலேருந்து சிக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா அட் அ டைம் ரெண்டு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை சி இன்ஹெரிட் பண்ணும். ஸோ அதால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏதாச்சும் ஒன்று தான் ஒரு டைமில் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். அட் அ டைம் ரெண்டு கிளாஸ் கொடுக்கறதுனால சியால் அதை தாங்க முடியாது. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸை மட்டும் ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா அதுவும் ஏ பி சி டி. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஏன்ற ஒரு கிளாஸ் சிக்கு கொடுக்குது, ஏன்ற ஒரு கிளாஸ் பிக்கு கொடுக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா தனித்தனியாக கொடுக்குது. இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணும். ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா சின்ற கிளாஸ் டிக்கு கொடுக்குது, பின்ற கிளாஸ் டிக்கு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அட் அ டைம் ரெண்டு கிளாஸ் வந்து ஒரே கிளாஸ்க்கு கொடுக்குது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஜாவால என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் இன்புட்ஸ் வரும்போது அதை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் இன்புட்ஸ் வருது, நெக்ஸ்ட் இந்த இடத்துல மல்டிபிள் இன்புட்ஸ் வருது. ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மெத்தட் வந்து ஹைபிரிட். ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு மெத்தட் இதுதான் இந்த ரீசன், இதோட ரீசன். ஏன் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாவை அட் அ டைம் வாங்குறதுனால எதோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வரனால இந்த ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸும் ஜாவாவில் சப்போர்ட் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவா தெரியும் ப்ரோக்ராமர் அப்படின்னு இருக்கும்போது யாராச்சும் நாலேஜ் உள்ள பீப்புள் உங்ககிட்ட கேட்பாங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் டெஸ்ட் எழுதும் போதோ இல்லை இன்டர்வியூலையோ கேட்பாங்க ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸை அப்ளை பண்ணி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் டக்குனு ப்ரோக்ராம் எழுதக்கூடாது, நீங்கள் சொல்லிடணும் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவாவில் அப்ளை பண்ண முடியாது, அதே மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவாவில் அப்ளை பண்ண முடியாது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிடணும். நெக்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது சூப்பர் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டு வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம படித்தோம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த சூப்பர்ன்ற கீவேர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிட்ட ரெண்டு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஏ இருக்கு, கிளாஸ் பி இருக்கு. ஸோ இது நம்மளோட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள் டைப்ல இருக்கு. நான் ஜஸ்ட் இதெல்லாம் அழிச்சிடுறேன். அதே மாதிரி இதையும் அழிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு எம்டி கிளாஸ் இருக்கு இந்த மாதிரி. இப்போ நான் இங்கே என்ன பண்றேன்னா int a1 ஈக்குவல் டு 100 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா int a1 ஈக்குவல் டு 100 அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ரெண்டு இடத்துலையுமே இங்கே int a1 ஈக்குவல் டு 100, இங்கே int a1 ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா system.out.printlnல ஜஸ்ட் a1 ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். void display அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் இதை வச்சிடுறேன். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஸோ இப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எப்பயுமே மெயின் மெத்தடில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட மெத்தடை கால் பண்ணலாம். மெத்தடுக்கு நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளேன்ற நேம் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றேன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து 100 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஏலையும் 100 வச்சுருக்கேன், பிலையும் 100 வச்சுருக்கேன். இப்போ நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து 1 வச்சுக்கிறேன், இங்கே வந்து 10 வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஏல 1 இருக்குது, பி கிளாஸில் 10 இருக்குது. இப்போது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஏன் 10ன்றது பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பி கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பி கிளாஸோட ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே ஏ1 அப்படின்ற சேம் நேம் இருக்குது. இந்த மாதிரி சேம் நேம் இருந்தால் நம்ம எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த கிளாஸில் உள்ளதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நான் பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால பியில் உள்ள கிளாஸில் ஏ1க்கு 10 தான் அசைன் ஆயிருக்கு, ஏ உள்ள கிளாஸில் ஏ1க்கு 1 தான் அசைன் ஆயிருக்கு. ஆனால் பி கிளாஸோட ஆப்ஜெக்ட்னால இதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்மளோட அவுட்புட்டை 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு வந்து சேம் கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்டே நம்மளோட பேரண்ட் கிளாஸில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் இடத்துல SUPER சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ சூப்பர்ன்றது ஒரு கீவேர்டு, அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணணுமோ அதாவது நம்மளோட வேல்யூ எங்கே வருதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா வேல்யூ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ சேம் வேரியபிள் நேமே இருந்தாலும் இங்கேயும் A1 இருந்தாலும் இங்கேயும் A1 இருந்தாலும் பி கிளாஸில் பிகே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு சூப்பர் கிளாஸோட ஃபீச்சர்ஸ் தான் வேணும் அப்படின்றத சூப்பர் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சூப்பர் கிளாஸில் உள்ள வேல்யூவை தான் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சூப்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகும், மென்ஷன் பண்ணால் 1. நம்ம கம்ப்யூட்டருக்கு தெளிவாக சொல்கிறோம் சூப்பர் கிளாஸில் உள்ள வேல்யூவை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சூப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு ஒர்க் ஆகுது, ஏன் அதை இன்ஹெரிட்டன்ஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. நம்மளோட ஜாவா சீரிஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருந்தால் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் ஈஸியாக புரியும்படியாக சில டயக்ராமேட்டிக்ஸ் வியூஸ் அந்த மாதிரிலாம் போட்டு காட்டுறோம். இது எல்லாமே புக்குக்கு இருக்க 100% டெக்னிக்கல் டெஃபினிஷன் கிடையாது, ஒரு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னது. பட் நம்ம சொன்ன ப்ரோக்ராம் அதோட மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகே கைஸ், பாய்.